ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோ திட்டம், அதாவது கோவையிலிருந்து மதுரைக்கான மெட்ரோ திட்டத்தை தமிழக அரசு பிப்ரவரியே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு தர முடியாது மெட்ரோ திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமாக முதலமைச்சர் ஒரு வாக்கியத்தை கோட் பண்றாரு. கூட்டாட்சி கருத்தியலை சிதைக்கும் விதமாக பண்றதை இந்த சுயமரியாதை மண் தமிழகம் என்னைக்குமே ஏற்காது அப்படின்ட்டு இன்னொரு டைலாக் விட்டீங்களே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடி கொண்டுதான் இருக்கிறது திமுகவோட அந்த மோசமான ஆட்சிக்கு எதிராக. 2026 தேர்தலில் தமிழ்நாடு வெல்லும். நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க்ல போயிட்டு சலான் ஃபில் பண்ணி தரீங்க. அந்த சலானில் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நீங்கள் போடாமல் தப்பாக கச்சா முச்சான்னு நீங்கள் அந்த சலானை ஃபில்லப் பண்ணி கவுண்டரில் கொடுத்துட்டு பணம் கொடுக்கலன்னு சொல்லி பேங்க்கை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? இது எவ்வளோ முட்டாள்தனமோ அதை விட முட்டாள்தனம் இப்போ திமுகவுடைய அரசு பண்ணுறது. மெட்ரோ ரயில் நிர்வாகமே தெளிவாக சொல்லிவிட்டது, எந்த ரிஜெக்ஷனும் நடக்கலை. இவங்க கொடுத்த ப்ரப்போசலே நிறைய தப்பும் தவறுமா இருக்குது. மெட்ரோ எதற்காக அப்படிங்கிற ரீசனே இங்கே சொல்லப்படலை. இப்போது சென்னையில் ஒரு மெட்ரோ திட்டம் வருது அப்படின்னா எதற்காக அந்த மெட்ரோ அப்படின்னு ரீசன் இஸ் ஆப்வியஸ். கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ வேணுமானா கண்டிப்பாக வேணும். ஆனால் அது எந்த ரூட்டில், எந்த பயண நேரத்தை குறைப்பதற்காக என்பது திட்டமிடப்படணும். ஆட்டோவில் அரை மணி நேரத்தில் போயிடலாம், மெட்ரோவிலையும் அரை மணி நேரத்தில் போயிடலாம். பஸ்ஸில் போனால் 35 நிமிஷத்தில் போகலான்னா அதுக்கு எதுக்கு அங்கே ஒரு மெட்ரோ? புரியுதுங்களா? இதெல்லாமே இவங்களுடைய திட்டம், இவங்களுடைய ரிப்போர்ட்டில் இருக்கிற விஷயம், இவங்க கொடுத்துருக்கிற ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற விஷயம். தமிழ்நாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வஞ்சிக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு மோசமான, ஒரு மனசாட்சி இல்லாத, ஒரு ஜனநாயக விரோத கருத்து எதுவுமே இருக்க முடியாது. இதே மெட்ரோ விஷயத்தில் சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் செக்டார் ஸ்கீம். அதற்கு மத்திய அரசாங்கம் எந்த ரூபாயும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில அரசு நான் செலவு செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டம். ஆனால் இவங்களால செலவு பண்ண முடியல. இவர் போய் பிரதமரை சந்தித்து கெஞ்சுறாரு. சரி கேட்குறாரு. கேட்கும்பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக 64,000 ரூபாய் ஸ்டேட் செக்டார் ஸ்கீமுக்கு நிதி ஒதுக்குகிறார். அதையும் முதலமைச்சர் அந்த நன்றி உணர்வு கூட இல்லாமல் முதலமைச்சர் இன்றைக்கு அபாண்டமாக பேசிக்கொண்டார். அதுதான் அவர் சொல்றாரு, மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்லயும் இதே தான் பண்ணாங்க, நாங்கள் ஒரு விதமா அதை ஜெயிச்சிட்டோம். ஒரு விதமா ஜெயிச்சிட்டோன்றதுக்கு என்னங்க இருக்கு? ஸ்டேட் செக்டார் ஸ்கீமு நீங்க கேட்ட உடனே பணத்தை கொடுத்தாங்க, அதை அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தான் நன்றியோ நாகரிகமோ எதுவுமே இல்லாமல் அரசியலுக்காக, நீங்கள் அற்ப அரசியலுக்காக இந்த மாதிரியான கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இவருடைய இடத்துல வேற எந்த முதலமைச்சர் இருந்திருந்தாலும், கருணாநிதி அவர்களே இருந்தாலும் கூட இவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை செஞ்சிருக்க மாட்டார். ஸ்டேட் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் காசு கொடுக்கணும் அவசியமே இல்லை. ஆனாலும் இவங்க கேட்டவுடனே சரி பரவாயில்லன்னு சொல்லி ஸ்டேட் ஸ்கீமை சென்ட்ரல் எடுத்துக்கிட்டு காசு கொடுக்குது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அது நன்றி தான் தெரிவிச்சிருப்பாங்களே ஒழிய இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மதுரை மெட்ரோவை பொறுத்தவரை, கோயம்புத்தூர் மெட்ரோவை பொறுத்தவரை இவங்களே அதில் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணலை, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலை, ப்ராப்பர் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலை. இதில் எந்த விதமான ரிஜெக்ஷனும் நடக்கலை. இது எல்லாமே பொலிட்டிக்கல் ட்ராமா. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமாவை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பொறுப்பான முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதை மக்கள் ரசிக்க மாட்டார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த எஸ்ஐஆர் ட்ராமா எடுபடலை. எஸ்ஐஆர் ட்ராமா பீகார் எலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. எஸ்ஐஆர் அடிப்படையில் ஓட்டுகள் நீக்கப்படுகிறது அல்லது ஓட்டுகள் திருடப்படுகிறது என்கிற அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை மக்களை முட்டாள் என்று நினைத்து ராகுல் வச்சார். அதை பெரிய அளவில் பண்ணலாம், ஒன்றுலாம் பண்ணார், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. மக்களை நீங்கள் முட்டாளாக்கணும்னு நினச்சிங்கன்னா மக்கள் உங்களை முட்டாளாக்கிடுவாங்க. இதுதான் பீகார் தேர்தல் முடிவுகள் காட்டிய ஒரு விஷயம். நீங்கள் செத்து போனவங்க வாக்கெல்லாம் நீக்கக்கூடாது, இடம் மாறினவங்க வாக்கெல்லாம் நீக்கக்கூடாது, ஒரே ஆள் பேரில் ரெண்டு ஓட்டு 3 ஓட்டு இருந்தால் நீக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதற்கு பேர் தானே வாக்கு திருட்டு. செத்தவங்க ஓட்டெலாம் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? கள்ள ஓட்டு போடுவீங்க. அதை நீக்கக்கூடாதுன்னா அதை எப்படி மக்கள் ஒத்துப்பாங்க? எனக்கு என்னுடைய வாக்குக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், என் வாக்குக்காக நான் கஷ்டப்பட்டு வாக்கு செலுத்துறேன். அப்போது என்னுடைய வாக்கு முறையாக ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்னு இருக்கணும், அதில் ஃபேக் என்ட்ரி இது இருக்கக்கூடாது. அப்போ தான் என் வாக்குக்கு மரியாதை. மக்கள் யோசிக்கிறாங்க. நான் சொன்ன பீகார் ரிசல்ட் வரும்போதே சொன்னேன், இந்த எஸ்ஐஆர் கதையை மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த சினிமாவை ஆரம்பிச்சிட்டாங்க.
திருமாவளவன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்த எஸ்ஐஆர் அப்படின்றதே வந்து அவங்களுக்கு தேவையான வாக்குகளை வச்சுட்டு தேவையில்லாத வாக்குகளை நீக்குவதற்கான ஒரு நாடகம் தான் எஸ்ஐஆர் அப்படின்றாரு. ஏங்க இப்படிலாம் ஒரு அறிவுக்கு ஒவ்வாத விதத்தில் இவங்களால எப்படிங்க பேச முடியுது? நீங்கள் இன்னைக்கு பீகாரில் 60 லட்சம் வாக்குகள் எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு கம்ப்ளைண்ட் 60 லட்சம் பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லை. எப்படி இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறீங்க? 6 கோடி வாக்காளர்களுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், நம்ம பீகார்ன்றது தமிழ்நாடு மாதிரி தான், 6 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும்பொழுது 10% வாக்குகள் கண்டிப்பாக இருக்கும் தானே எக்ஸஸா? இறந்து போயிருப்பாங்க, இறந்த வாக்குகள் பதியப்படாமல் இருந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறி இருப்பாங்க, லேபர்ஸ் இடம் மாறி இருப்பாங்க, இப்போ வந்து ஊரில் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் ஊரில் இருந்து இங்கே வந்திருக்கீங்க, மெட்ராஸில் இருக்கீங்க, இங்கே உங்களுக்கு ஓட்டு வந்துடுது, ஊர்லேயும் ஒரு என்ட்ரி இருக்குது, டபுள் என்ட்ரி இருக்கும். ஸோ 10% வந்து ரொம்ப நேச்சுரல். 60 lakhsங்கிறது 6 கோடியில் 10%. அதில் 20 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க, 17 லட்சம் இடம் மாறி இருக்காங்க, ஒரு 7 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி. இந்த எல்லா கணக்குகளையும் தெளிவாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அதில் 1 லட்சம் தான் ரிட்டன் வராத ஃபார்ம், அதாவது ஃபார்ம் வரல, ஃபார்ம் பெறப்படலை. எவ்வளோ? 1 லட்சம். அதுவுமே என்னன்னா அஷ்யூம் தட் நீங்கள் வந்து அவங்க இடம் மாறி இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது? தேர்தல் பட்டியலை எடுத்துக்குது, நம்ம அந்த பூத் ஸ்லிப்பை எடுத்துக்குது. இப்போ உங்களுக்கு கொடுக்குற எஸ்ஐஆரில் உங்கள் பூத் ஸ்லிப்பை உங்கள் ஃபோட்டோவோட பிரிண்ட் போட்டு தான் உங்கள் கையில் கொடுக்குது. நீங்கள் அதை ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறீங்க. அதில் குழப்பமான கேள்விகள் எதுவுமே இல்லை. அப்பா பேர், அம்மா பேர், கல்யாணமாக இருந்தால் துணைவர் பெயர், இவ்வளோதான். 2002 உங்கள் ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஃபார்மில் எழுத போகிறீங்க, ஓட்டு இல்லைன்னா இன்னொரு ஃபார்மில் உங்கள் அப்பாவுக்கு ஓட்டு இருக்கும், நீங்கள் எழுத போகிறீங்க, இவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். இதன் மூலமாக ஒரு குழப்பத்தையோ பயத்தையோ ஏற்படுத்தி விடலாம் என்று கடந்து தவிக்கிறாங்க. எடுபடலை மக்கள்கிட்ட. திருமாவளவன் சொல்லட்டும், ஸ்டாலின் சொல்லட்டும், இல்லை திமுக என்ன சொன்னாலும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் காப்பி அடித்து பேசுகிற தமிழக வெற்றி கழகம் பேசட்டும், ஜெராக்ஸ் மிஷின் தான் அவங்க. திமுக என்ன சொல்லிட்டோ, அவர் 8 நிமிஷம் வீடியோ போட்டாரா, இவர் ஒரு 8.5 நிமிஷம் வீடியோ போடுவார். யாருன்னா சொல்லிட்டோம். உண்மை என்ன? நீங்கள் இவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. வாக்கு திருட்டுங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை. அந்த அவ்வளோ பெரிய அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லணும்னா உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்குது? சாதாரணமாக நடக்கிற நடைமுறை விஷயங்கள்ல இப்போ திருமாவளவன் சொல்கிறார், அவங்களுக்கு தேவைப்படுற ஓட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தேவைப்படாத ஓட்டெல்லாம் எடுக்க போகிறாங்க. எப்படி எடுக்க முடியும்? இப்போ உங்கள் ஓட்டு இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் விட்டுருவீங்களா? கேட்போம். இப்போ ஃபிசிக்கலாக வெரிஃபை பண்ணுறாங்க, இந்த அட்ரஸில் இந்த நபர் இருக்கிறாரா, அவ்வளோதான். வெரிஃபை பண்ணுறது யாரு? சந்திர மண்டலத்துலேருந்து வராங்களா, செவ்வாய் கிரகத்துலேருந்து வராங்களா? பிஎல்ஓக்கள்லாம் யாரு? பிஎல்ஓக்கள்லாம் ஆசிரியர்கள், சத்துணவு பணியாளர்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இஆர்ஓலாம் யாரு? தாசில்தார், டிஆர்ஓ. இவங்க தான் இஆர்ஓ. இவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியான மக்களை முட்டாள் என்று நினைத்து அரசியல் பண்ணுறது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. மக்கள் யாரும் நாங்கள்லாம் அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. கடைசியில் நீங்கள் தான் முட்டாளாக போகிறீங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு பொய் சொல்லிவிட்டதுன்னு திருமாவளவன் சொல்றாரு. 2002 வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் பண்ணாங்க அப்படின்ட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அந்த கோர்ட் கேட்கும்போது கோர்ட்டு கிட்ட ஏன் வந்து எலெக்ஷன் கமிஷன் சப்மிட் பண்ணல? அப்போ 2002 வந்து உண்மையில எஸ்ஐஆர் நடத்தினாங்களான்ற கேள்வி இருக்கு. கோர்ட் வந்து எஸ்ஐஆர் ரிப்போர்ட் எல்லாம் வந்து சப்மிட் பண்ண சொல்லி கேட்கல. கோர்ட்டில் 2002 எஸ்ஐஆர் நடத்தவில்லை என்றும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை. இது எல்லாமே திருமாவளவன் அவர்கள் கற்பனையாக பேசுகிற குற்றச்சாட்டுகள். எஸ்ஐஆரை பொறுத்தவரை மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இவங்க எதிர்பார்த்தது போன்று ஒரு 0.1% பயத்தை கூட மக்களிடம் இவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை. களத்தில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஃபார்ம் கேட்குறாங்க, ஃபார்ம் கொடுக்குறாங்க, சஃபிஷியன்ட் டைம் தரப்பட்டிருக்கிறது. ஃபார்ம் இப்போ எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க, இப்போ ரிட்டன் எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. ஃபில்லப் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 10 நாள் 5 நாள் டைம் கிடச்சிது. எல்லா வீட்லேயும் ஒரு படித்தவங்களாக இருக்காங்க. குறைந்தபட்சம் பள்ளி படிப்பு முடித்தவர்களால் கூட இதை எழுத படிக்க தெரிந்த எல்லாராலையும் இந்த படிவத்தை ரொம்ப ஈஸியாக நிரப்ப முடியும். அப்போ என்ன குழப்பம் இருக்குது இதில்? இல்லை, விஜய் அவர்களும் இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேட்குறாரு. இப்போ இறந்தவங்க இருப்பாங்க, இல்லை புது ஓட்டர்ஸ் இருப்பாங்க, இறந்தவங்களை வந்து இருக்காங்களா இல்லையான்னு நோட் டவுன் பண்ணுறதோ, அதே மாதிரி புதிய வாக்காளர்கள் உள்ளே இழுக்கிறது வந்து ஓகே. ஆனால் இருக்கிற வாக்காளர்களை வந்து திரும்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி அவங்க நீங்கள் வராங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்க. அதாவது விஜய் பேசின அந்த விஷயம் வந்து ரொம்பவும் அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்க கொஞ்சமாவது யோசிக்கணும். இப்போல்லாம் எழுதி கொடுக்குறோமே, பார்க்குறவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க? ஏன்னா பேசுகிற விஜய் தப்பாக நினைக்க மாட்டாங்க. எவன்டா எழுதி கொடுத்தான் தான் மக்களுக்கு தோணும். ஏன்னா தெரியும் எல்லாருக்கும். எழுதி கொடுத்தவனுக்கு அறிவு வேணாம், இப்பெல்லாமல் எழுதி கொடுப்பாங்க.
இப்போ நடக்கிறது என்னங்க? இன்டென்சிவ் ரிவிஷன். இறந்தவங்க வாக்கை நீக்கிறது, புதுசா 18 வயசு ஆனவங்க ஓட்டை சேர்க்கறதுங்கிறது, அதுக்கு எதுக்கு இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்த போறீங்க? அது நார்மலாகவே நீங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரிமூவ் பண்ண போகிறாங்க, இது பண்ணுவோம். இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இருக்கிற வாக்காளர் பட்டியல் சரியா இருக்கான்னு பார்க்கறது தான். இருக்கிற லிஸ்ட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதில் ஃபிசிக்கலாக அங்கே இருக்கிறாங்களான்னு பார்க்குறாங்க, அவங்க கையில் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட இருந்து சிக்னேச்சர் வந்து வாங்குறாங்க. அப்போ என்ன வெரிஃபை ஆகுது? அந்த அட்ரஸில் ஒருத்தர் இருக்கார், இந்த பேரில் இருக்கார், அவர்கிட்ட நம்ம ஃபிசிக்கலாக ஃபார்ம் வாங்கிட்டோம், உயிரோடு இருக்கார், அந்த அட்ரஸில் இருக்கார். இதானேங்க இருக்கிற வாக்காளர் பட்டியல் சரியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இருக்கிற வாக்காளர்கிட்ட தானே போக முடியும். அவர் என்ன தெரியுமா சொல்லாரு? 0 இப்போ வாக்காளர் பட்டியல் 0. இப்போ ஃபார்மை வச்சு தான் புதுசாக போட வேணும்னா ஒரு புத்திசாலித்தனம். எங்ககிட்ட கொடுக்குற ஃபார்ம்லேயே என் ஃபோட்டோ போட்டு தான் வருது. என்கிட்ட கொடுக்குற ஃபார்ம்லேயே என்னுடைய பேர், என்னுடைய எபிக் நம்பர், என்னுடைய ஃபோட்டோ போட்டு தான் வருது. நான் வந்து அந்த அட்ரஸில் இருக்கேனா இல்லையான்னு தேர்தல் கமிஷன் வெரிஃபை பண்ணுது. அவ்வளோதான். இதில் என்ன குழப்பம் இருக்கு? இன்டென்சிவ் ரிவிஷன்னால இப்படி தாங்க நடக்கும். நேற்று மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாரு. நெல் ஈரப்பத தளர்வு அப்படின்றது 17லேருந்து 22 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது சொல்லியிருக்காரு. இப்பதான் மோடி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு போன உடனே அதனுடைய ஈரம் காயும் முன்னாடியே இந்த நெல்லுக்கான அந்த தளர்வு வந்து கொடுக்க முடியாது அப்படின்றத மத்திய அரசு ரிஜெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்றேன். இந்த ப்ரப்போசல் எப்போ வச்சாங்க? மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ அதுக்குள்ள ரிஜெக்ட் ஆயிடுச்சா? யோசிச்சு பாருங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சா அதுக்குள்ள? ஒன்று. ரெண்டாவது, இவங்க வைக்கிற ப்ரப்போசலே கேடுகட்ட கேவலமான மட்டமான அரசியல். நீங்கள் நெல் முளைச்சி போயிருக்குதுங்க. இப்போ எப்படி கொண்டு வராங்க தெரியுங்களா? இவன் குடோன் கட்ட மாட்டாங்களாம். சுடுகாட்டில் கொண்டு போய் நெல் மூட்டையை நாங்கள் விவசாயிங்க வச்சு நாங்கள் காப்பாற்றணுமா? விவசாயிகள் லாரியில் வாரக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். நெல் குடோனுக்கு எதிரில் நெல் அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்களாம். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷெட்டு, ஒரு தகர ஷெட்டு போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? நீ 80 கோடி ரூபாய்க்கு உங்கள் அப்பாவுக்கு பேனாவுக்கு செலவிக்கிற, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிற, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி சினிமா ஃபங்க்ஷன் நடத்துகிற, மாநாடு மயிலாட மாதிரி நீ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிற. இந்த காசில் எத்தனை ஷெட்டு போட்டுக்கலாம்? ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக ஒரு தளம் கட்டி அதில் வந்து நீங்கள் ஒரு கம்பியை போட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு ஷெட்டு போகிறது உங்களுக்கு வக்கு இல்லை. இதில் 22% இல்லைங்க, 80% ஈரமாகி போய் நெல் ஊறி போச்சு. இப்போ 22 உயர்த்தனா எவ்வளோ இன்டெக்ட் நீங்கள் எடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? கேவலமான மட்டமான அரசியல். மத்திய அரசாங்கம் ஈரப்பதம் என்கிற அளவு எதற்காக வைத்திருக்கிறது? அந்த நெல்லை வாங்கி அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அந்த நெல்லை வாங்கி ரேஷன் கடை கொடுக்க போகிறாங்க. அப்போ அது குவாலிட்டியாக இருக்கணும்ல. குவாலிட்டி இல்லாமல் இதில் ஊறி முளைச்சி போன நெல்லை வாங்கி அவங்க யாரை கொடுப்பாங்க? ஏங்க குடோன் கட்டாமல் நெல்லை முளைக்க வச்சிங்கன்னு கேட்டால், இல்லை கெட்டு போன நெல்லை அரசாங்கம் வாங்கட்டும் மத்திய அரசுன்னு சொன்னால், இதை விட கேவலமான ஒரு மாநில அரசு எங்கேயாவது வரலாற்றில் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை, திமுக அமைச்சர் சொல்கிறாரு அதிமுக ஆட்சி காலத்தில் அது செடியே வளர்ந்துச்சு அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வைக்கிறாரு அவர். இல்லை, இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? இப்போ இன்னைக்கு என்னுடைய விவசாயி அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். எனக்கு வந்து ஒரு குடவுன் கட்டி கொடு, ஒரு சாதாரண ஒரு ஷெட்டு போட்டு விடுன்னு கேட்குறான். இல்லைங்க அதிமுக ஆட்சியில் செடி முளைஞ்சுது அப்படின்னா இது என்ன பதில்? இது என்ன பதில்? மூட்டைக்கு 40 ரூபா நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கீங்க. விவசாயி நான் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை கஷ்டப்பட்டு வருஷம் பூரா அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து ஆடு மேயாமல் மாடு மேயாமல் எந்த நோய் தாக்குதலும் ஏற்படுத்தாமல் பூச்சி தாக்காமல் களை தாக்காமல் காலை சாயங்காலமும் பார்த்து தண்ணி விட்டு அந்த நெல்லை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு விவசாயியும் செத்து பிழைக்கிறான். அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு அதை அறுவடை பண்ணி அதை மூட்டை போட்டு எடுத்துகிட்டு வந்து இடம் வரைக்கும் நோகாமல் கொண்டு வந்து நான் வைக்கிறேன். அந்த மூட்டை எடுத்து நீ ஒரு ஷெட்டில் வைக்கிறதுக்கு உனக்கு வக்கில்லை. நீ எல்லாம் பேசலாமா? நான் என்ன கேட்குறேங்க, ஏங்க இதில் இவ்வளோ அரசியல் பண்ணணும்? ஏடிஎம்கே பீரியடில் செடி முளைச்சிது, இதில் கொடி முளைச்சிது. மத்திய அரசு வந்து வீணாக போன நெல்லாக இருந்தாலும் வாங்கிக்கணும், நான் வீணாக விட்டுருவேன். விவசாயிகளுக்கு ஷெட்டு போட்டு தராமல் நான் நெல்லை ஈரமாக்கி நான் பாழாக்கிடுவேன். ஆனால் பாழான நெல்லை மத்திய அரசு வாங்கிக்கணும். இதை விட கேவலமான ஒரு ப்ரொபோசல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் வேற இந்த ப்ரொபோசல் நான் கொடுத்தேன், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் நெல்லை நானே விட்றீங்க? மழை வரும்னு தெரியாதா? இவ்வளோதானே கேள்வி. இதற்கு என்ன பதில்? நீங்கள் ட்ராமாவை மட்டுமே பாலிடிக்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சமாவது நேர்மையான அரசியல் பண்ணணும். இப்போ இவங்க பண்ணுறது எல்லாமே
இது வந்து தகவல் யுகம், சோஷியல் மீடியா யுகம். இப்போ நீங்கள் என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் உடனடியாக அந்த திருட்டுத்தனம் வெளியில் வந்துவிடும். இப்போ வந்துட்டே இருக்குல்ல. மோடி அவர்கள் நேற்று வரும்போது அங்க இருக்க விவசாயிகள் வந்து அந்த துண்டு எடுத்து சுத்தும் போற ஒரு விஷயத்த சொல்றாரு. பீகாருடைய காற்று இங்கு மடித்து விட்டது அப்படின்ற ஒரு சிம்பாலிக்கா அவர் பேசுறாரு. அந்த வெற்றி இங்கேயும் வெற்றி பெறுவோம் அப்படின்றதான் அவர் பேசியிருக்காரு. ஆமாம், தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் பீகாரில் பெற்றதை போன்று 200 சீட்டுக்கு மேலே இங்கே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக தெளிவாக தெரிகிறது. அந்த வேலையை திமுகவே நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமும் செய்து கொண்டே இருக்கிறது. இதே மாதிரி 10 விஷயம் பண்ண சொல்லுங்க. இந்த மெட்ரோ மேட்ரு பிஸ்னு போயிடுச்சு, புஷ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்களே நெல் மேட்ரு, இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றுவதற்கான வேலைகளை திமுக செய்ய செய்ய என்னை முட்டாளாக்க நினைக்கிற ஒன்றை நாங்கள் தேர்தலில் முட்டாளாக்குவோம் என்று மக்கள் தயாராகிவிட்டார்கள். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து வெற்றி கொடுத்திருக்காங்க. அரசியல் சாசனம் 200-201 கீழ் வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஆளுநருக்கு இருக்கும் அந்த அதிகாரத்தை பத்தி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நீதிமன்றமும் வந்து அதை பத்தி ஆராயலையுமே தவிர ஒரு கவர்னருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ ஒரு டைம் லைன் அப்படின்றத ஃப்ரேம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதை நான் எதிர்பார்த்தேன். இது வந்து மேதகு ஆளுநர் அவர்கள் விவகாரத்தில் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை தந்த போதே எங்களுக்குள்ள நடந்த இன்டர்னல் டிஸ்கஷன்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வழக்கறிஞராக நான் தெளிவாக சொன்னேன், இந்த தீர்ப்பு கண்டிப்பாக செல்லத்தக்கதல்ல. ஏன்னா நீதிமன்றங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அரசியலமைப்பு சட்டம் தான் நீதிமன்றத்திற்கான அதிகாரத்தை தந்திருக்கிறதே தவிர சில நேரங்களில் நீதிமன்றங்கள் தனக்கு வானிலிருந்து அதிகாரம் வந்துவிட்டது, அரசியலமைப்பை தாண்டின அதிகாரம் நமக்கு இருக்கிறது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. தட் இஸ் கால்டு ஜுடிஷியல் ஓவர் ரீச். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வேற, ஜுடிஷியல் ஓவர் ரீச் வேற. நீங்கள் ஓவர் ரீச்சாக ஒரு விஷயத்த பண்ண முடியாது. குறிப்பாக உங்களை போன்று இருக்கிற சைமல்டேனியஸ் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸை ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய வரம்புகள் என்ன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கவர்னர் is a constitutional authority like court. கோர்ட்டுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? கோர்ட்டுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறா? அரசியலமைப்பு சட்டம் தான் கொடுக்கிறது. உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்குமான அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. தானாக உருவாகி ஊத்தெடுத்து வந்து விடவில்லை. அப்படித்தான் ஆளுநருக்கான அதிகாரத்தையும் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? அதே போலதான் எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷன் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அதற்கும் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு எடுத்தோம் கௌத்தம்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் செக் அண்ட் பேலன்சஸ் வச்சிருக்கு. செக் அண்ட் பேலன்சஸ் மீன்ஸ் செக் அண்ட் பேலன்சஸ் தான். யூ கேனாட் கிளைம் யுவர் செல்ஃப் அஸ் அ பேலன்ஸ். நீங்க உங்களை பேலன்ஸ் நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு செக் இருக்கும். புரியுதா? நீங்க செக்காகவும் இருக்கலாம், பேலன்ஸாகவும் இருக்கலாம். பட் நான் எப்பயுமே நான் பேலன்சிங் மெக்கானிசம் நீங்க நினைச்சக்கூடாது. நீங்க பேலன்சிங் மெக்கானிசம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு செக் இன்னொரு செக் வரும். தட் இஸ் கால்டு செக் அண்ட் பேலன்சஸ். எங்கேயுமே ஒரு அன்ஃபெட்டட் ரைட்டை கொண்டு போய் கான்ஸ்டியூஷன்ல அண்ணல் அம்பேத்கர் வைக்கல. இதுதான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அழகு. இத்தனை 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் இந்திரா மாதிரியான கொடூரமான சர்வாதிகார அரக்கர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய நினைத்த போதும் கூட இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிர் வாழ்ந்தது என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த செக் அண்ட் பேலன்சஸ் தான் காரணம். இன்னும் 700 ஆண்டுகள் அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வாழும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவ்வளவு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றங்கள் சும்மா உட்காந்துட்டு கருத்து சொல்றதோ, அதாவது நாங்கள் ஒபிட்டர் டிக்டம்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தீர்ப்பு ரேஷியோ டெசிடென்சினா அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்புலேருந்து நீங்கள் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதெல்லாம் ரேஷியோ டெசிடென்சி. ஒபிட்டர் டிக்டம் அப்படிங்கிறது அந்த தீர்ப்பிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள், அதாவது முன் தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள், இதெல்லாம் ரேஷியோ டெசிடென்சி. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய என்ன சொல்றது, மீடியாக்களில் செய்தியாக்கப்படுகிற கருத்துக்கள் இதில் வராது, ஜட்ஜ்மெண்ட்டில் வராது. கோர்ட் வந்து ஓரலாக ஜட்ஜஸ் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இப்போ வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் கூட கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணப்பட வேண்டும். நீதி அரசர்கள் சொல்லுகிற
கருத்துக்கள் எதெல்லாம் பத்திரிகையில் வர வேண்டும், எதெல்லாம் வரக்கூடாது. இப்போ ஒரு மீடியா, ஒரு நீதியரசர் ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா நீதியரசரிடம் பர்மிஷன் வாங்கணும். ஒரு ப்ரெஸ் சென்சார் மாதிரி இதை நாங்கள் ரிப்போர்ட் ஆக்கலாமா, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயே ரிப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரிப்போர்ட்டபிள், நான் ரிப்போர்ட்டபிள். அப்போது நீதியரசர்கள் சொல்லுகிற கருத்தையும் ரிப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சென்சார் இருக்கணும்ல. ஏன்னா அது சீரியஸான விஷயம் இல்லைங்களா. எதை வேணால் எப்படி வேணால் தவறுதலாக செய்தியாக்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என் மேலே கூட கண்டெம்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாரும் நியூஸை போட்டாங்க. எங்கே கண்டெம்ட் இஷ்யூ பண்ணாங்க? கண்டெம்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு கைவலி, நான் கோர்ட்டில் அப்பீர் ஆக முடியல, மீன்ஸ் ட்ரெஸ் கோடோட அப்பீர் ஆக முடியல, நான் பர்மிஷன் கேட்குறேன். பர்மிஷன் வாஸ் நாட் கிராண்டட். நெக்ஸ்ட்டாக வாய்தான் நீங்கள் நேரில் வந்து அப்பீர் ஆகும் சொன்னால் நேரில் போய் அப்பீர் ஆகும். அவ்வளோதான். கண்டெம்ட் எங்கே போட்டாங்க? முன்ன ஊடகங்கள்லாம் கண்டெம்ட்டும் போட்டாங்க. ஸோ தட் இந்த ப்ரெஸ் சென்சார் வேணும். அப்போ தான் நீதிமன்றத்திற்குள் நடக்கிற விஷயங்கள் செய்தியாக்கப்படும் போது உள்ளே ஒரு பேலன்சிங் மெக்கானிசம் வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தோன்னா, மீடியா எந்த காலத்திலும் கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, கோர்ட்டும் மீடியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் மக்கள் நம்புகிற உண்மையான நீதி கிடைக்கும். இந்த விஷயத்தில் பாருங்கள், திமுக குத்தாட்டம் போட்டாங்க, குதிச்சாங்க. நாங்கள் கவர்னரை இது பண்ணிட்டோம், கடிவாளம் கட்டிட்டோம், திமுக யார் தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவங்க எப்படிலாம் இந்திராட்டை உதவ வாங்கிட்டு இந்திராட்டே போய் சரண்டர் ஆனாங்கன்னு நமக்கு தெரியாத மாதிரியும், நாங்கள்லாம் மிஸ்ஸாக பார்த்தவங்க என்னென்னமோ சொன்னாங்க. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது, நீங்கள் கவர்னருக்கு எந்த விதமான டைம் லைனும் நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. இப்படி தான் இருக்கணும். ஒரு ஜுடிஷியரினா செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எங்கெங்கெல்லாம் ஆக்ட் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்னா, நீதிமன்றத்திற்கு அந்த என்ன சொல்கிறது, தன் மீதான சட்ட கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்வதற்கான அதிகாரத்தையும் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.